இப்ப நீ என்ன பண்ண? ஜம்ப் பண்ண. ஒரு மனுஷன் உட்கார்ந்து கூட தெரியாம குதிச்சு விளையாடுறியா நீ? சாரி, கவனிக்கல வாட்ச்மேன். எது வாட்ச்மேனா? என்ன பார்த்தா வாட்ச்மேன் மாதிரி தெரியுதா உனக்கு? ஓ, வாட்ச்மேன் இல்லையா? தோட்டக்காரன், சமையக்காரன். ஓ, ஏய், இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ரா நானு. ஏன்டா அப்படி பாக்குற? என்ன ஸ்டூடெண்டா? ஏன்? நல்ல வேலை சொன்னீங்க. நான் இன்னொன்னு வேற நினைச்சேன். நினைப்படா நினைப்ப. ஆமா, உன் பேர் என்னடா? சச்சின். வெறுங்கிலே முலம் போடுற. உங்க பேரு? அர்னால்டு. நான் ஒரிஜினல் பேர்ல கேட்டேன். ஐயா சாமி, ஐயா சாமி. கேட்டானா உன்ட்ட? சரி விடு, தெரிஞ்சு போச்சுல ஐயா சாமி, விடு. சரி, அதென்ன நீ மட்டும் இந்த காலேஜ்ல கும்முன்னு ட்ரெஸ் போட்டு சுத்திட்டு இருக்க? யூத்னா அப்படித்தான் இருக்கும். ஆ? யூத்னா அப்படித்தான் இருக்கும். யூத்தாமா போட்டு கொடுக்குறியா? இல்ல, என்ன இந்த காலேஜ்ல ஒரே கிளாஸ்ல 9 வருஷமா ஒருத்தன் படிக்கிறான்னு கேள்விப்பட்டேன். அந்த பையன் நீங்க தானே? அதுக்கெல்லாம் ரீசன் இருக்குப்பா. ஒரு வருஷமா உசுர கொடுத்து சொல்லி கொடுத்த வாத்தியார மறந்துட்டு பாஸ் ஆகி போறீங்களே, உங்களை மாதிரி நன்றி கெட்டவன் நான் கிடையாது. அந்த வாத்தியாருக்கு கடைசி வரைக்கும் விசுவாசமா இருக்கணுங்கிறதுக்காக தான் 9 வருஷமா ஒரே கிளாஸ்ல படிச்சுக்கிட்டு இருக்கோம். காதலுக்கு மரியாதை கொடுத்தா மட்டும் பத்தாதுப்பா, கத்து கொடுத்த வாத்தியாருக்கு மரியாதை கொடுக்க பழகிக்கணும். இந்த காலேஜ்ல அப்படிப்பட்ட ஒரே ஆளு இந்த அர்னால்டு தான், தெரிஞ்சுக்க. ஃபெயில் ஆவறதுக்கு இப்படி ஒரு பிட்டா? இங்க பாரு, இந்த குதர்க்கமா பேசுறது, குதிச்சு குச்சி விளையாடுறதெல்லாம் இங்க வேணாம். சைலண்டா வந்தமா படிச்சமா பாஸ் ஆனமான்னு போய்க்க. அதான் நீ என்ன மாதிரி சீனியர் கொடுக்குற மரியாதை. சரி வரேன் ஐயா சாமி. இங்க வாங்க. டேய் கொஞ்சம் மூ. வேற என்னமோ நினைச்சேன்னு சொன்னீங்க, அது என்னது? ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? அப்படின்னா காதல சொல்லு. சொல்லலைன்னா என் தலை வெடிச்சிரும்டா, சொல்லு. உங்களை இந்த ஏரியா மாமா நினைச்சேன். வர மாமா. மாமாவா? அவ்வளவு கேவலமா நினைச்சிருக்காயா? நீங்க இன்னும் போலையாடா? போச்சு, போயிடுறோம். கேட்ட அசிங்கப்பட்டமே. சச்சின் அப்படி பாட்டு நமக்கு. ஏப்பா, என்ன சைக்கிள்ல கனவா? பாத்தியா அரபாடி லாரி அதிகமா வர ரோடு? ஒரு பொண்ணு பார்த்தனே நினைச்சு, அப்புறம் அவன் முகத்துல இருக்கிற அழகான 2 கண்ணை பார்த்தனே. பொண்ணுன்னா 2 கண்ணு இருக்கத்தாப்பா செய்யும். முழுக்கட்டின்னு இருக்கும். So sweet, so nice, so cute. என்னவோ பேசிட்டு அண்ணன் எடுப்பு யாரும் நடிக்கிறேன். அதானே, உன்னைய பார்த்தா எனக்கு சிரிப்பு தாயா வருது. சிரிக்கவே இல்ல. இந்த பாரு, இந்த பூ விக்கிறவ புண்ணாக்க விக்கிறவளெல்லாம் பார்த்துட்டு புலம்பாத. நாளைக்கு காலேஜ் பக்கம் வா, ஷாலினின்னு ஒரு பெயிண்டிங்க காட்டுறேன். அதுக்கப்புறம் நீ என்ன ஆகிறேன் பாரு, என்ன ஆகிறேன். டேய் அண்ணா, என்ன அழகான ஒரு பொண்ணை பார்த்துட்டு சந்தோஷமா போய்கிட்டு இருக்கிறேன். ஏன் இப்படி குறுக்கால வந்து ஜெயமாலினி ஜோதிலட்சுமின்னு உசுர வாங்குற ஐயா சாமி? அதுக்கு இல்லடா சச்சு. போடா போ. டேய், இத போன் ஆரம்பிச்சு சொல்லாம போய்ட்டானே, என்னடா அது? எனக்கு புரிஞ்சு போச்சு, எனக்கு புரிஞ்சு போச்சு, எனக்கு புரிஞ்சு போச்சு, எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன சொன்னா அக்கா சொல்லுங்கடா. அடே டேய், அந்த டிராபிக்க க்ளீன் பண்ணு. வெரி குட். ஏய் யப்பா. ஏய் மங்களா. ஹாய். என்னடி மங்களா இருக்க? ஓரஸ். உனக்கு அக்கா தங்கச்சி இல்ல? அதுக்குள்ள நாட்டுல பார்க்கணுமா? உங்க அம்மா ஒரு பொண்ணு தானே? மாமியாரையும் பார்க்கணுமாம்டா. டேய், அவளுக்கு அட்ரஸ் வாங்கி வை, ஒரு நாளைக்கு கொண்டு போய் காட்டி தொலையும். இதுங்களுக்குலாம் ஏது வீடு? ஓ, இங்கதான் தெரியுறாங்களா? அப்புறம் ஏன்டி அவசரம்? ஒரு நாளைக்கு வேணா இங்க வர சொல்றேன், பாத்துக்கங்க. ஏண்டா, நம்மளுக்கு மானவசமே கிடையாதுல்ல? அழகு போச்சுலண்ணே, இங்க வர. ஏய் சச்சு, என்ன இன்னைக்கு அன்னைக்கு மாதிரியே கனவு காணிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கியா? ரோட்ல பார்த்த பொண்ணுக்கு இப்படி பித்து பிடிச்சு அலையறியே. எங்க சாலினிய பார்த்தா வாயை பொழந்துட மாட்டேன். ஐயா அலும்பு, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என்ன விட்டுரு. இந்த ஷாலினி ஜெயமாலினி ஜோதிலட்சுமிலாம் எனக்கு வேண்டவே வேணாம். சொல்லிட்டே இருக்க, நானும் வேண்டாம் வேண்டாங்கிற. வேண்டாம் சொன்னாலும் உங்களை விட்டுருமா நாங்க? இன்னைக்கு அவளை நீ பாக்குற, வாயை புழக்கிற. ஏண்டா பாலாஜி, காலையில நீ அங்க வர்றப்ப நல்லா தெரியற, கிட்டக்க வர 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 திடீர்னு காணா போயிடுறியே, ஏண்டா? பீஸ் போயிருச்சுனே. என்னது? கண்ணு. அதுவும் போய்கிட்டு இருக்கா? ஆமா, அப்ப அதுக்கு என்னடா பண்றது? மீன் சாப்பிடுங்கண்ணே. மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது. மீன் சாப்பிடலைன்னா மீனுக்கு நல்லது. நீயா? ஆமாங்கண்ணா. அண்ணாவா? இந்த பாரு, நானும் உன்னை ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அண்ணா அண்ணான்னு தலைவர் பேரை சொல்லியே நீ ஆளை காலி பண்ண பாக்குறேன். ஆமா, நான் உனக்கு என்னடா கெடுதல் பண்ணேன்? அந்த பொண்ணு என்னை ஏறெடுத்து பாக்குறதே அந்த ஏழுமலையா புண்ணியம். நீ மேற்கொண்டு 7 எலும்பு சம்பளத்தை புழிஞ்சு செய்வனை வச்சு கெடுத்து விட்டு வந்திருக்கியே, அதுல என்ன உனக்கு அப்படி சந்தோஷம்? அண்ணா சும்மா ஜாலிக்கு பண்ணனே. இது ஜாலியா? இது ஜாலியா?
இத ஜாலி நினைச்சுக்கிட்டு ஒரு லவ் பேர்ட்ஸ் அத்து விட்டு வந்திருக்க நீ. லவ் பேர்ட்ஸ். நீங்க பேர்ட் அண்ணே? என்ன? இந்த பாரு, இனிமேல நீ என்கிட்ட பேசாத. இன்னில இருந்து உனக்கு எனக்கு பேச்சு வார்த்தை கிடையாது. அண்ணா கோச்சிக்காதீங்க. கோவிச்சாச்சு போ. கோச்சிக்காதீங்க. நான் வேணா உங்ககிட்ட சாரி கேட்டுறேன். சாரி என்கிட்ட கேட்டு பிரச்சனை இல்ல. சரி, உங்களுக்காக அந்த பொண்ணுகிட்ட போய் சாரி கேட்டுறேன். நம்பலாமா? நம்பலாம். இது அன்னைக்கே செஞ்சுக்காமல. போ, என் கண்ணு முன்னால போய் சாரி கேளு போ. சரிண்ணா. ஒரு நிமிஷம் இங்க வா. சாரி கேட்கும்போது நான் சொல்லி தர்ற மாதிரி ஒரு 4-5 வார்த்தையில சேர்த்து போட்டு விட்டு வா. என்னண்ணே? சாரு ராத்திரி பூரா தூங்கல. சார் காலையில எந்திரிச்சு பல்லு விளக்கல. சார் காலையில பாத்ரூம் போகல. சார் எந்நேரமும் குளிக்காம உங்க பிள்ளைங்களே இருக்காருன்னு போய் சொல்லு போ. என்னண்ணே, சின்னதா ஒரு தப்பு பண்ணிட்டேன்றதுக்காக இப்படி வார்த்தைக்கு வார்த்தை என்ன சாருன்னு சொல்லி கொல்றீங்களே. என்ன ரொம்ப டச் பண்ணிட்டீங்கண்ணே. அம்மா சார்னு யார நான் சொன்னேன்? சார் இவரை சொன்னாருங்க. புரியுதா? ம். போ. ஏங்க வாங்க. இப்ப நான் சொல்லி தந்த மேட்டர்லாம் சொல்லும்போது நீயும் கற்பனை பண்ணி ஒரு 7-8 பிட்ட சேர்த்து போட்டு விட்டு வா. நீ போடுற பிட்டு கடல்ல நங்கூரம் போட்ட மாதிரி நச்சுன்னு பொருதணும். போ. இப்ப பாருங்கண்ணே. இப்ப பாருங்கண்ணே நீங்க. ஏண்டா என்னடா இப்படி போறாமே? பணிவுனே. ஓவர் ஆட்றானே. நீ அந்த படம் பாத்துட்டியா? ஒரே கூட்டமா இருக்கு. எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் உனக்கு என்ன? சொன்னதை செய். ஓகே. அது நைஸ் சாங்ஸ் டா. எச்சுச்சுமிங்க 1 நிமிட் உங்களோட பேசணுங்க. நோ. ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. என்ன விஷயம்? எங்க இந்த ட்ரெஸ் இந்தியன் படத்துல மனிஷா கொய்ரால போட்ட ட்ரெஸ் தானேங்க? வெரி நைஸுங்க. தேங்க்ஸ். வெரி கியூட்டுங்க. தேங்க் யூ. வெரி வெரி பியூட்டிஃபுல்லுங்க. தேங்க் யூ. நான் அவங்களுக்கு சொன்னேங்க. அவங்களுக்கு லட்சணமா ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. ஓசில கிடைக்குதுன்னு சீஸ் பர்கரு சீஸ் பீஸாலாம் தின்னு இப்படி 5 அடி பீப்பா மாதிரி இருந்துகிட்டு உங்களுக்கு இந்த ட்ரெஸ் தேவையான்னு சார் சொல்ல சொன்னேன். ஐயாச்சாமி சார். பின்றால நிறைய போறான்டா. அக்கட வெயிட்டிங்கும் ஜெருகண்டி வரனே. அப்படியே போட்டு அமுக்கிறேன் பாரு. இப்ப பாரு. சொன்னானா? டோட்டலா சொன்னானா? ஏய் சாலுமா, எதுக்கு இப்பவே கால்ல வந்துக்கிட்ட? அதெல்லாம் மேரேஜுக்கு பின்னால வந்துக்கலாம்டா டார்லிங். காலேஜ்னு பாக்குறேன். இல்லனா செருப்பு பிஞ்சிடும். செருப்பு பிஞ்சிருமா? அண்ணே. டேய் 2 நிமிஷம் தான் போய் பேசிக்கிந்த. செருப்பு லெவல்ல கொண்டாந்து விட்டுட்ட. நீங்க தானே ஒரு 7-8 பிட்டு சேர்த்து போட சொன்னீங்க. நான் எக்கச்சக்க பிட்டு போட்டு விட்டேன். எப்படி நங்குற மாதிரி நச்சுன்னு இருந்துச்சானே. இதே மாதிரி டெய்லி வந்து உங்களுக்காக பிட்டா போட்டுறேன். வரேன்டா ஐயாச்சாமி. என்ன வந்து போடுறியா? இன்னைக்கு போட்ட புட்டே செருப்பு லெவலுக்கு வந்துருச்சடா. நாளைக்கு வந்தானா கொலைக்கே சாக்கிடுவானே. ஏய், ஒரு பொம்பளை கையால என்ன கொல்றதுக்கு ஏற்பாடு பண்றாடா. நாளைக்கு நீ வா, எல்லாரும் எச்சரிக்கையா இருப்போம். எனக்கு வேலை இருக்கு. எங்கடா? அதோ என்ன சாப்பிடலாம்? ஜஸ்ட் a sandwich. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. 50 ரூபாய் போதுமா? ஒரு இதை வச்சு 2 நாளைக்கு வாங்கி தரேன். ஐயோ, நான் பிச்சை கேட்கல. அன்னைக்கு செருப்பை காட்டினால சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுன்னு சொன்னேன். அவனைத்தான் உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க சொன்னேன். ஆனா நீ என்னை அசிங்கப்படுத்திட்ட. அப்படியா? அப்படித்தான். இட்ஸ் ஓகே. நானும் கொஞ்சம் அவசரப்பட்டேன். பரவாயில்ல சாலுமா, திஸ் ஓகே. ஆனா இன்னைக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும். நான் என் கையால குடல் குழம்பு இட்லி வாங்கி தருவேனா? நீ மொச்சக்கு சாப்பிடலாம். சீ வேண்டாம். சாப்பிடணும். வேண்டாம். சாப்பிடணும். அம்மா. சரி. சாப்பிடணும் அம்மா. பாத்து. சாப்பிடணும். சாப்பிட்டா நீ சொல்ல வேண்டியதானே. நல்ல ஜூஸா ஒரு 3 கிளாஸ் போடுங்க. ஃபர்ஸ்ட் ஜூஸ். ஐயோ ஐயோ. வெயிட். ஏய், இப்ப எங்கடா இங்க வந்தியா? இல்லையானே. மறைச்சுக்க. இந்த பிசிக் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஒரு வேலை ஐயாச்சாமியா இருக்குமோ? அவனேதான். ஆட நம்ம ஐயாச்சாமி. ஏய், நீ எங்க இங்க? நான் வந்தது இருக்கட்டும். நீ எப்ப இங்க வேலைக்கு சேர்ந்த? வேலைக்கா? ஃப்ரெண்ட்ஸ். அதனால அது கெட்டு அது ஆமா, அவசரப்பட்டு அப்படி எல்லாம் முடிவு பண்ணப்படாது. ஃப்ரெண்ட்ஸா? ஆட நம்ம ஷாலு குட்டி. குட்டியா? அத பார்த்தா குட்டி மாதிரியா தெரியுது உனக்கு? வணக்கம். காலேஜோட இங்க தான் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க போல இருக்கு. Who are you, man? What do you want? அப்படி கேள்றா என் வெள்ளை குட்டி. Who are you? Me? அரே, என்ன ஒரு வாட்டி பார்த்துட்டு எப்படியும் உங்களால மறக்க முடியும்? இதெல்லாம் நடக்கிற காரியமா? என்ன உங்களுக்கு அம்னீஷியாவா? Shut up.
4 பொண்ணுங்க இருந்தா உடனே வந்து உட்கார்ந்துறதா? Get up. எனி ப்ராப்ளம் ஷாலினி? அம்மா பிரச்சனை தீர்த்து வேணி அவையா யாராவே நான் எதுக்கு இருக்கேன் பேசப்படாது. ஷாலினி, சச்சின். போறியா யாரையாவது கூப்பிடட்டுமா? ஷாலினி. Shut up. எவ்வளவு முக்கினாலும் நடக்காது. ஐயோ ஐயோ ஐயா சாமியா கொக்கா அண்ணா. ஷாலினி இப்படி பண்ண? அவ பண்ணதுல என்ன தப்பு? இவனை எல்லாம் அப்படித்தான் பண்ணணும். என்ன ஆட்டம் அது நான் இருக்கும்போது. கரெக்டா சொல்றேன். ஹாப்பி. அது எப்படி 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 என்ன என்ன அடையாளம் தெரியாம இப்படி தாட்டு புடுன்னு கத்துனா நாங்க அவமானப்பட்டுருவோமா? இதுல சாரு நடுவுல எந்திரிச்சு ஷாலினி எனி ப்ராப்ளம் எப்படா கேப் கிடைக்கும் பூர்லான்னு. நமக்கு இந்த கத்துறது எல்லாரும் முன்னு பேசுறதுலாம் நமக்கு சுத்தமா எதுவுமே ஆகாது. ஆனா இப்ப சொல்றேன் ஷாலினி, இந்த 2 நாள்ல என்ன திட்டாவது என்ன பத்தி நீ பேசாம இருந்திருக்க மாட்ட? ஹேய், இவனை பத்தி தான் பேசுனியா? அக்கா கரெக்டா சொன்னீங்க. அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து அவங்க அழகா இல்லைன்னு சொன்னது அந்த மனிஷா கோயராலா எல்லாம் நானே. ஆனா 1000 தான் சொல்லுங்க, ஐயாச்சாமி சொன்னது கரெக்டா போச்சுங்க. என்னடா பெரிய ஹெப்பு கேர்ள்ஸ் ஓசில சோடா வாங்கி கொடுத்தாலும் நாக்க தொங்க போட்டுட்டு வருவாளுங்கன்னு சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள வாயில வச்சிட்டீங்க சோடாவை நீங்க. நான் ஐயாச்சாமி இன்னைக்கு விட்டு போதுமா? அக்கா நீங்க எவ்வளவு படிச்சாலும் புரிய மாட்டேங்குதா? எதுக்கு புக்கை கொஞ்சம் நேரா வச்சு படிச்சு பாருங்க, புரிஞ்சாலும் புரியும். டேய் ஐயாச்சாமி, அந்த பொண்ணை நிக்க சொல்டா. எந்த பொண்ணு? யாரா? எந்த பொண்ணு? எங்கடா அவன்? அங்க ஓடிக்கிட்டு இருக்கான் பாரு. ஓடிட்டானா? ஹலோ. என்னடா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சாரிங்க, எனக்கு ஒரு கெட்ட பழக்கம். எனக்கு எதாவது பிடிச்சதுன்னா உடனே சொல்லிடுவேங்க. இந்த தெரு முனையில பிள்ளையார் கோயில்ல நீங்க சாமி கும்பிடும் போது முன்னு சாமி கும்பிட்டீங்களே, நல்லா இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த விபூதி இட்டுக்கும் போது கூட ஒரு சின்ன ஸ்ட்ரீக் இதை பாருங்க இப்ப கூட இருக்கு. சும்மா சொல்லணும்னு தோணுச்சு, நல்லா இருந்துச்சு. மற்றபடி உங்க பேர் நீங்க சொல்ல வேணாம், என் பேர் நான் சொல்ல வேணாம். ஓகே பாய். ஆஹா போட்டான்டா நங்கூரத்தை. ஏன் மாஸ்டர் இந்த நங்கூரத்தை உங்களுக்கு போட தெரியாதா? போடுறேன்டா. லெஃப்ட்ல பாருங்க. பட்டன் கிளம்புங்க. கிளம்பு. இது என்ன மூச்சு? அவன் வாங்கின அதே மூச்சு. எனக்கு ஒரு கெட்ட பழக்கங்க. அதானடா? அதேதான். என் மனசுல பட்டதை நான் எப்பயுமே சொல்லிடுவேன். அதானடா? அதேதான். சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அதானடா? அதேதான். சொல்லிடுறவா? சொல்லுங்க. நீங்க ரொம்ப ரொம்ப தப்பா பிகரா இருக்கீங்க. ஏப்பா நீ மனசுல பட்ட சொன்னா சிரிக்கிறாளுங்க, நான் மனசுல பட்ட சொன்னா அடிக்கிறாளுங்க. அந்த டெக்னிக் எங்க கத்துக்கிட்ட? அது தெரிஞ்சா நீ ஹீரோ ஆயிடுவியே. ஆமா வேணாப்பா, நான் இப்படியே இருந்துடுறேன். எனக்கு ஹீரோ வேஷமே வேணாம்டா. ஐயா Hello. Hi. Yeah, I'm fine. How are you? Is it so? Oh. எப்போ ஃப்ரீயாவா? Yeah. ஹலோ Okay. ஹலோ. Then shall we meet tomorrow? என்னடா என்ன இங்க கூட்டம்? கழுதைகள் செத்து போச்சா? தள்ளக்கிட்டு தள்ளா. ஆஹா இந்த மறுபடியும் ஆரம்பிச்சான்ல. கேப்பு கிடைக்கிற இடத்துல எல்லாம் புள்ள பண்றானையா. அங்க பாரு, அந்த பழம் படுற பாட பாரு. அம்புட்டு பழத்தையும் நசுக்கி ஜூஸ் கடையாக்கிட்டானையா. அந்த பிள்ளை உருண்டு அங்கிட்டு போறா, அவளை ரொம்ப இழுத்து உருட்டுறான் பாரு. என்ன அக்கப்போர் பண்றாயா. ஒரு மனுஷன் இவ்வளவு நேரமா காப்பாத்திவன். Thanks. தத்து துப்பட்டாவை எப்படி போடணும் தெரியுமா? எப்படினா? போயா போயா. துப்பட்டாவை இப்படி போடணும். அதை விட்டுட்டு இங்க கட்டுறது ஸ்டைலு. போயிருப்பீங்க வரலனா. Sorry. சாரி. கொஞ்சம் இதை யூஸ் பண்ணுங்க.
மூளையை தவிர எல்லாம் ஜாஸ்தி இருக்கு. Hi. Any help? நோ தேங்க்யூ. Sachin? அட என் பேரு கூட தெரிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணியிருக்கோமா? நிஜமா என்ன தெரியல? இதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, பட் வேறுன்னு தாங்க தெரியல. அவ சிரிப்பாயி ஒரு ஆட்டோவை பிடிச்சி தானா வீட்டுக்கு போறவள அவளை காப்பாத்துறேன்னு சொல்லி கண்டனம்லாம் தொட்டு பிராண்டி விட்டு பாக்குறவன அப்புறம் ஆட்டோ டாக் வர்ற மாதிரி பண்ணி விட்டு இப்ப இவளை யார் நான் கேக்குறேன்? நேத்து பைக்ல ஸ்லிப் ஆயி ஸ்லிப்பாயா? ஐயோ என்னாச்சு அப்புறம்? இங்க வரு. நீ செய்யறது கடவுளுக்கே அடுக்காது. நெஞ்சில கைய வச்சு சொல்லு. கைய அங்க கொண்டு வர ஓ நெஞ்சில கைய வச்சு சொல்லியா? இவள பார்த்தது இல்லையா நீ? என்ன இவ்வளவு பக்கத்துல இருக்கிறாங்க தெரியாத? இந்த சமாளிக்கிற வலையில வச்சுக்கிறாங்க. நேத்து இவள பாத்தியா இல்லையா? எனிவே நீ பொய் சொன்னா கூட அழகா இருக்கு. நைஸ் டு மீட் யூ. எனக்கு கூட நைஸுங்க. நான் கூட நைஸ். இங்க வர. ஆமா, நீ பொய்ய சொன்னாலும் ரசிக்கிறாளுங்க, உண்மையை சொன்னாலும் ரசிக்கிறாளுங்க. அது எப்படி? அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயாச்சாமி. அப்ப இதே தொழிலாத்தான் அலையிறியா நீ? அப்பா சச்சின், தச்சு, அந்த ரவி செல்போன் நம்பர் என்ன? எந்த ரவி? அதான் அந்த லூஸ் ரவி. அவன்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்க. ஓகே. டேய், அவன் நம்பர் இல்லாம தான் கேட்கிறேன். அப்புறம் எப்படி அவன்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்க முடியும்? தெரியாதியா? சரி, அந்த பெருமாள் நம்பர் சொல்லு. பெருமாள் நம்பரா? 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5. இப்படியா நம்பர் வச்சிருக்காங்க? ஹலோ எப்பா, எங்க இருக்கு? இது ஒரு நம்பர் தான் இருக்கா? மூதேவி 8 நம்பர் கொடுத்துருக்கேன், அறிவில்ல? ரொம்ப நக்கலா போச்சு இப்ப வர உனக்கு. இந்த பாரு, நம்பர்ல வேணா நேர்ல போய் பாத்துக்கிறேன். மணி நான் சொல்லு. டைம்ல பாக்க தெரியாது போயா. மணி பார்க்க தெரியாதா? ஏடா இவ்வளவு பிடிச்சுமா மணி பார்க்க தெரியாது உனக்கு? சரி, சின்ன முள்ளைங்க இருக்கு, பெரிய முள்ளைங்க இருக்குன்னு சொல்லு, நான் கணக்கு போட்டுக்கிறேன். ரெண்டுமே வாட்சுக்குள்ள தான் இருக்கு. ஏன்டா அப்படி குதர்க்கம் பண்ற? ஏன் அப்படி பண்ற? டேய் என்னடா பட்ட பகல்ல பீர் குடிக்கிற? அப்ப நடுராத்திரி அடிச்சா பரவாயில்லையா? இல்ல பப்ளிக்குடா. அப்ப ரூம் போட்டு தனியா அடிச்சா பரவாயில்லையா? பாக்குறவே தப்பா நினைப்பான்ல. என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் இப்ப பீரை பார்த்தவன பதற? ஒரு நிமிஷம் இதை புடி. நான் என்ன சொல்றேன்னா, பீர் குடிக்கிறது தப்பு கிடையாது. நடு ரோட்ல நின்னு தண்ணி அடிக்கிறிய பொறுக்கி. இவனை போலீஸ்ல புடிச்சு திருச்சியில கை மாறவன திட்டுறாங்க. இத பிடி. ஏண்டி என்ன வாய்க்குள்ள உங்களுக்கு? ஆஹா, ஆத்தாள் மகள அலங்கரிச்சில வர்றாளுங்க. இவன் பீர் குடிக்கிற பார்த்தாலுன்னா கிளிகிளியும் கிழிச்சிருவாளுங்க. பக்கத்துல நம்ம இருந்தோம்னா நம்மளையும் கோத்து விட்டு செருப்படி வாங்கி கொடுத்துருவான். இப்படியே கிளம்பிட வேண்டியதான். எப்பா நான் போறேன். எங்க போற? எங்கே போறேன் உனக்கு என்ன? நான் கேட்டா நீ ஒழுங்கா சொல்ல மாட்டேங்க. நான் போற இடத்த உனக்கு சொல்ல மாட்டேன். பேசுறா. டேய் இருடா. ஹாய். என்னடா பார்க்க கூட மாட்டேங்கிறாளுங்க? பாக்குற மாதிரியா இருக்கு? இது உங்க தலையெழுத்து. இல்லண்ணே, அதுங்களை சொன்னேண்ணே. ஏண்டா ஒருவேளை பர்சனாலிட்டி கம்மியா இருக்கணும். பர்சனாலிட்டியே இல்லையா? அதானே. இல்லண்ணா என்ன இப்ப? இத பாருங்கண்ணே, இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் அழகுக்கு மயங்குறது இல்ல, உள்ள இருக்கிற திறமைக்கு தான் மயங்குதுங்க. எதை வச்சு சொல்ற? சச்சின் அழகா? சச்சினா? சச்சின் டெண்டுல்கர்னா, ஆ. கிரிக்கெட் பிளேயர். அவர் ஆடுற ஆட்டத்துக்கு ஆடியன்ஸ் எல்லாம் அப்படியே ஆடி போல. அதை விடுங்க. ஏஆர் ரகுமான் அழகா? இவ்வளவு பெரிய முடிய வச்சுட்டு திரியறாரு. அவருடைய மியூசிக்கு எல்லாரும் தாளம் போடல. அதே மாதிரி தானே உங்களுக்குள்ள இருக்கிற திறமையை எடுத்து விடுங்க. விட்டுட்டா போயிரும்ல. இல்லண்ணே, உலகம் ஃபுல்லா உங்களை பத்தி தெரியுமே அப்படின்னு சொல்ல வந்தேன். அதானே பார்த்தேன். இப்ப யாருன்னு காட்டுறா நானு. அப்படி போடு 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 அஸ்தி போடு கண்ணாலே, இப்படி போடு 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 இழுத்து போடு கையாலே. உன்னோட ஊருக்கு உப்பு மூட்டை ஏறிக்கிறேன். உன்னோட கண்ண பொதி கண்ணா மூட்டி ஆடவரே. இந்த நட போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? என்னது இது? மூமெண்ட்ஸ். என்ன மூமெண்ட்? கில்லி. எனக்கேவா? சம்பந்தப்பட்டவன் தானே ஆட முடியும். படுத்துறவா? அடக்கி வாசினா? கொஞ்சம் டோஸ் கூட வச்சு ஆடிட்டன்ல, பொறாம.